அப்பா என்னம்மா ஆள் வர்றத பார்க்காம நீ பாட்டு ஆள்ல தள்ளி விடுற. என்னய்யா நான் அந்த பூ தள்ளுறேன். என்னய்யா அது ஆள் வர்றது தலைவர் வர்றத பார்க்க மாட்டியா? ஐயோ என்னய்யா தலைவர் நீ தலைவன் வரான் தலைவன் என்னத்துக்கு வரான் தலைவன்? சரி அந்த பூலாம் கூட்டி நல்லா தொடச்சு விடு, நான் உட்காரணும். நீ அப்படியே உக்காரியா? எனக்கு என்ன நீ உக்காரத்துக்கு நான் என்ன துணி போட்டு தொடங்கணுமா? ஏமா நான் யாரு ஒரு அரசியல்வாதி. என்ன அரசியல் வையா? என்னய்யா அரசியல் இப்படி வாமா, மரியாதை பேசு, மரியாதை கொடுத்து மரியாதை பேசுமா. என்ன அரசியல் வையா? ஒண்ணும் கிடையாது, நான் சுருக்கமா வந்துடுறேன். சரி நீ எது கோவத்துல இருக்க, நான் திட்டன்னு கோவத்துல இருக்க, அதெல்லாம் ஒண்ணு பெருசு நான் பெருசுப்படுத்திக்க மாட்டேன். சரி உள்ள போயிட்டு 5000 காசு எடுத்துட்டு வா. என்னத்துக்கு 5000 ரூபாய் காசு? ஏன் உனக்கு விவரம் தெரியாதா? உள்ள மைக் செட் எல்லாம் ஓடுது, சீரியல் செட் எல்லாம் கட்டி இருக்கு, ராத்திரி எல்லாம் பிரம்மாண்டமா கச்சேரி எல்லாம் வச்சோமே. என்னத்துக்கு நீ கட்சி வச்ச? கச்சேரி என்னத்துக்கு? அட நம்ம வட்டச்செயலாளர் இருக்காருல்ல, அவர் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். அவன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாளா இருந்தா நீங்களாம் சேர்ந்து திரும்ப போடுங்க. அட என்னம்மா நீ பேசிட்டு இருக்க பைத்தியக்காரத்தனமா? நம்ம வட்டச்செயலாளர் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், 10000 பேருக்கு அன்னதானம் போடுறோம், 10000 பேருக்கு புடவை கொடுக்குறான். நீ 10 ஆளுக்குன்னா விருந்து போடு, 5 பேருக்குன்னா நீ புடவை சேர்த்து 10000 பேருக்கு எத்தனை பேருக்குன்னா போடு. என்னையா நீ வந்து 5000 கேக்குற? அப்ப என்னன்னா நமக்காக வருஷ கணக்கு 5 வருஷம் வருஷ கணக்கா உழைச்சிட்டு இருக்காங்கல்ல, நாம அவர் பொண்டாட்டிக்கு நாங்க அவளுக்கு 5000 எடுத்துன்னு போய் அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடு. நீங்க மட்டும் இல்ல எல்லார் வீட்லயும் அவளுக்கு எங்களையே பிறந்த நாளுக்கு அவளை கொண்டாட சொல்றேன். நீ பண்ணியா? நீ வாங்கி சாப்பிடறவ நீ போடியா? கேளுமா, நீங்கள ஜெயிச்சுட்டு ஒண்ணு பதில உக்காராதான் அழிஞ்சங்க கலக்குறான் என் வீட்டு புள்ளிங்க. என்னவோ தலைவன் கொண்டாடி ஜெயிதுன்ட்டாலும் அவளுக்கு பிறந்த நாளுக்கு நாங்க 5000 கொடுக்கணும். ஏமா எந்த விசில் ஜெயிச்சா என்ன ஒண்ணு சொல்ற? பதில உட்கார வச்சுக்கிறீங்க. உட்கார வைப்பேன், அதெல்லாம் உட்காருவாரு. நான் ஏன் உட்கார வைக்கணும்? நீங்களே ஜெயிச்சுன்னு போனா அவனை விஜய உட்கார வைக்க கூடாதா? ஏன் விஜய உட்கார வைக்கணும் சொல்லு. நாங்க உட்கார வைக்க மாட்டோம், எங்களுக்கு அவசியம் கிடையாது. நீ திறமை இருந்தா நீ உட்கார்ந்து கொண்டியானே. யாரு? நீ திறமை இருந்தா நீ உட்கார்ந்துக்க. வாயில அடிக்கிறீங்க? நான் வாயில வச்சு நான் அடிக்கலப்பா. நீ தைரியம் இருந்தா நீ ஜெயிச்சு போய் உட்கார வேண்டியானே. அது பத்தி நீ அவன் தலைவன் முன்னாடி பிறந்த நாளுக்கு அவனை போய் எங்கன்னா கேளு. எங்களையா வந்து வீட்டுக்கு மக்கள்கிட்ட தான் கேட்போம், மக்கள் தலையில தான் தூக்கி போடுவோம். நாங்க தலையில போடுவோம். அந்த மக்கள் ஜனம் வந்து சூரியன் போய் நான் பிங்கில உட்கார வைக்க சொல்லியா பதில. அவரை பதவியில உட்கார வைக்கிறதுக்கு நீ 5000 கொடுக்கறதுக்கு என்ன 5000 கொடுக்க சொல்ற? எனக்கு என்ன தலையை? அவர் பதவியில உட்கார்ந்தா உட்கார்ந்துட்டு போறாருமா. அவ பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன தலையை? அது நம்ம வட்டச்செயலாளர் நமக்காக என்ன வட்டச்செயலாளர் அந்த நம்ம வட்டச்செயலாளர் பொண்டாட்டிக்கு கழுத்துல ஒரு 2 ஒரு 3 5 சவரன் செயின், கால்ல வெள்ளி தங்க கொலுசு, கையில தங்க காப்பு, மூக்குத்தி எல்லாம் நம்ம தான் போடணும். ஏன் எங்களுக்கு என்ன தலையை? நீங்க உழைக்கணும், நம்ம உழைச்சி நம்ம எல்லாரும் போட்டா தானே. நாங்க போய் அவளுக்கு போடணும். அதாவது அப்படி கிடையாதுப்பா, கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம. எங்களுக்கு கிஃப்ட் வேணா ஒண்ணு வேணாம் எப்பாயா கிஃப்ட். நான் தான் சொல்றேன், கிஃப்ட் கொடுக்கல, நான் எதுவுமே கொடுக்கல. நாங்க வந்து கொடுக்காம இருக்க முடியாதுமா. என்ன நீ வந்து அவளுக்கு 5000 எனக்கு கிஃப்ட் இது கொடு அது கொடுன்னு கேட்டு நடக்கற. இங்க பாருமா, நீ என்னமா நீ நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? அவ ஜெயிச்சு உட்கார்ந்திருக்கா, அந்த ஆளு ஜெயிச்சு உட்கார்ந்திருக்காருன்னா. ஆமா என் வீட்டு புள்ளையா? உங்க வீட்டு புள்ளதாமா, உங்க வீட்டு புள்ள விஜய் ஜெயிச்சிட்டாரு இல்லன்னா சொல்லல. ஆமா நான் பரியில உட்கார வைக்கலையா? யோ ஆசில உட்கார வச்சியா? ஏம்மா அவர் ஜெயிச்சு ஆட்சியில உட்கார்றதுக்கு நாங்க வட்டச்செயலாளர் அதுக்கு அவன் தலையும் முன்னாடி பிறந்த நாளுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? இப்ப நீ அவர் ஆட்சியில உட்கார்ந்தா நீ காசு கொடுத்துருவியா? 5000 ரூபாய் ஆட்சியில உட்கார்ந்துட்டு நான் காசு கொடுக்கறியா? இது என்னமா அநியாயமா இருக்கு நீ பேசுறது? அவ பிறந்த நாளுக்கு எங்களுக்கு 5000 கூட கேக்குற? அப்புறம் எப்படி அந்த அம்மாவுக்கு நம்ம செயின் பண்ணி தங்க தலை பூட்டி அழகு பார்க்கணும் அந்த அம்மாவை. அதே பேரு விஜய உட்கார வச்சு பதில உட்கார வையா நாங்க கொடுக்குறோம். நான் மட்டும் சேர்ந்து எப்படி உட்கார வைக்க முடியும்? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லமா, அவர் எப்படியே பண்ணி போறாருமா. அதே பேரு எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. தலைவன் பொண்டாட்டி அவங்க பிறந்த நாள் கொண்டாடினா கொண்டாடாத. இப்ப தலைவர் பொண்டாட்டியோட மக வயசுக்குற போது அதுக்கு நம்ம 5000 கொடுக்கணும். ஏன் எனக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்த்து கொடுத்தா தான் நல்லா இருக்கு. கை நீட்டி பேசக்கூடாது, கை நீட்டி பேசினா அந்த கையை உடைச்சு போடுவேன். போயா ஏன்னா அவன் தலைவன் பொண்டாட்டி ஏத்திடுவேன் கையை போயான்றேன். ஆமா பாத்துக்க, தலைவன் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு அவனுக்கு அநியாயமா இருக்கு. தலைவர் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் அதுக்கு விஜய் உட்கார வையா ஆச்சுல. விஜய் உட்கார வச்சா என்னய்யா எம்மா மக்கள் ஜனம் மடிறாங்க தெரியுமா? ஏமா அதுக்கு என்னமா பண்றது? அதுக்கு என்ன பண்றது? நீங்க மெஜாரிட்டி வரல. யாரு நீங்க தனி பெரிய கட்சியா வந்தீங்கன்னா இந்த தலைவன் சொல்ற பாரு, அவனாயா பாப்பா அடாவடி பண்ணிங்கறான். ஆமா அவ அடாவடில பண்ணல. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்குறோம். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அனுப்பி விடுறோம். 5000 10000 வாங்கி போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடுவா தலைவன் பொண்டாட்டிக்கா. நீ என்னமா நீ புரியதன ரொம்ப ஓரமா பேசிட்டு இருக்க நீ. நாங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்றோமே, சப்போர்ட் பண்ண ஆள அனுப்பி விடுறோம். ஆனா அவருக்கு அந்த தகுதி இல்ல, அந்த யோகம் இல்ல அவருக்கு.
யாருக்கு? நீ சொல்றிய அந்த கட்சிக்காரருக்கு அவனுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லாம இல்லம்மா டைம் சரியில்லை. யாருக்கு? அவனுக்கு பேசாம விட்டு கொடுத்து எங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு போக சொல்லு. ஏயா ஏயா பணம் கொடுக்காத ஜெயிச்சா என் வீட்டுக்குள்ள? பணம் கொடுக்காம ஜெயிச்சா பாரு. பணம் கொடுக்காத ஜெயிச்சா பணம் கொடுத்து முன்னுக்கு ஓட்டு போட்டானா? பணம் கொடுத்தா எப்படி பணம் கொடுக்காம எப்படி ஜெயிக்க முடியும்? அதுதான் இப்ப பதவியில உட்காராம நிக்கிறாரு. யாரு? ஆமா போயா புரியுதா? பணம் கொடுத்துருந்தோம்னா நம்ம இப்ப இவ்வளவு இத்தனை வருஷம் நீ அரசியல் பார்த்த எவ்வளவு வருஷம் நான் என்ன சொல்றேன்னா ஏமா இத்தனை வருஷம் எத்தனை காலம் 50 வருஷம் 60 வருஷம் அரசியல் பார்த்திருக்கீங்கல்ல, ஜெயிச்ச உடனே பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, அப்ப இவருக்கு மட்டும் ஏன் பண்ணி வைக்கல? அப்பெல்லாம் நாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா காசு கொடுத்து காசு இல்லாத எங்க வீட்டுக்குள்ள ஓட்டு வாங்கினா நீ எங்கயா பேசுற? நான் என்ன சொன்னேன், அப்பெல்லாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா மறுநாள் நாங்க பதவியில உட்காரலையா? இவர் காசு கொடுக்கல. காசு கொடுக்கல நம்ம மக்கா ஜனம் பூரா பிகிலுக்கு தான். காசு கொடுக்காத அளவுக்கு பதவி எல்லாம் கிடையாது. எப்படியா கிடையாது? காசு கொடுத்து எவன் சொன்னா? அப்படிதானே ஆண்டாண்டு காலமா அவரை மத்த அமைச்சு மத்த எம்எல்ஏ முதலமைச்சர் ஆக்குனியா? அவன் கேனத்தால பேர் சொல்லி நடப்பான். அவனுக்கு அந்த 6 ஓட்டு தான் அவனுக்கு கம்மியா இருக்குது. எவனா கொடுத்துட்டு போறான் பாரு. அதுல அதுக்கு கூட நீங்க பணம் கொடுக்கணும். நீங்க பணம் கொடுக்கணும். 150 கோடி 200 கோடி ஒரு எம்எல்ஏ கொடுத்தாதான் நாங்க வருவோம். ஆள விடுவோம். 500 கோடி தர சொல்றியா? 500 கோடி தர சொல்லு. ஒரு 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 எம்எல்ஏ 500 கோடி தர சொல்லு. ஏமாத்திட்டு போவான் தாங்க. நான் ஏன் ஏமாத்த போறேன் உங்களுக்கு? ஆண்டாண்டு காலமா ஏமாறாதானே உங்க தலையெழுத்து. ஆமையா மக்கள் திரும்ப நாளைக்கு வந்து நாங்க வந்து இப்படி தாயே ஐயா தாயேன்னு சொன்னா நீங்க அப்படியே விழுந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க. நீங்க ஏமாறாதானே உங்களுக்கு தலையெழுத்து. 5 வருஷத்துக்கு ஆண்டா கூட எங்க விஜய்க்குள்ளே தான் வருவாரு. இதே மாதிரி அதுக்கப்புறம் நாங்க கொண்டு வந்து 5000 ரூபாய் கொடுத்தா இழுச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க நீங்க. ஆமா நீங்க பணம் கொடுத்து நீ கோடி கோடியா பணம் போட்டாங்கன்னா பிகிலுக்கு தாயா போடுவாங்க. பாத்துருவோமா பாத்துருவோமா? நாங்க 5000க்கு 10000 அடிக்கிறோமா தூக்கி வீட்டுக்கு 10000 தூக்கி அடிக்கிறோம். அப்படி முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? பாரு அடுத்த எலெக்ஷன்ல பாரு வீட்டுக்கு வீடு 10000 20000 காசு அடிச்சு எங்க தலைவர் ஓட்டு வாங்கல. சிலிண்டரும் பெரிய வயசு பொண்ணுங்களுக்கு நகை போறேன்னு கட்டி கொடு அம்மாங்கார சீராள வாத்தியா போயா. அந்த தைரியத்துல ஒரு பவுன் நகை வர போகுதுங்க தைரியத்துல பேசுறீங்களா லேடிஸ் எல்லாம்? 2500 ரூபாய் காசு வர போகுது, சிலிண்டர் வர போகுது, நகை வர போகுது, தைரியத்துல பேசுறியா? அதெல்லாம் நாங்க எப்படி கொடுக்க விடுவோம் பாத்துறோம். நாங்க கொடுக்க விடுவோம். அதெல்லாம் கொடுக்க விட மாட்டோம் நாங்க. அதுதான் எங்க கட்சி. பாரு கொடுக்க விட மாட்டோம். உங்களை எல்லாம் ஆட்சி பண்ணவே விட மாட்டோம். நாங்க உடைச்ச கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆட்சியில கொடுக்க மாட்டேன். நாங்க ஓட்டு போட்டா நீ ஜெயிப்ப. நீங்க ஏமாளிய. நீங்க எல்லாம் ஒரு ஏமாளிய. நாங்க ஈனு இழுத்துக்கிட்டு 10000 5000 தூக்கி கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளுதானே நீங்க. எங்களுக்குன்னு ஓட்டு போறதுக்கு கரை வேஷ்டி கட்டி திரியறாங்க. ஆண்டாண்டு காலமா அடிமையமா திரியறாங்க. அவங்க இருக்காங்க. நீங்க பேசக்கூடாதுமா? ஆண்டாண்டு காலமா ஓட்டு வாங்குறீங்கல்ல? எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு கரை வேஷ்டி தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு எங்க ஆளு திரியறாங்க. நாங்க குளிக்கல விழுவ சொன்னாலும் விழுவாங்க. இந்த சாக்கடை தண்ணியை குர்ராட்டு குடிக்க சொன்னாலும் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளா இருக்காங்க. பாரு நாங்க தோத்த உடனே எல்லாரும் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க பத்தியா? அதெல்லாம் எங்க நடக்குது? ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஊரு உலகமா அதிலே உயிரே விட்டுக்கறானுங்க பொண்ணுங்க புள்ளிங்க. போயா உன் புள்ள ஜெயிச்சிட்டான் ஆறியா? அடுத்த தடவை பாரு காசை கொடுத்து நாங்க அடிச்சு ஓட்ட வாங்கல. இப்ப நீ காசை கொடுத்து ஏமாத்தனல்ல. தலகி நட்டுன்னு கால தூக்குனா கூட உனக்கு மேல 5 வருஷத்துக்கு கூட அதுக்கப்புறம் கூட வர முடியாதுறியா நீ? தலகி நட்டா கூட தைரியம் யார? நீங்க என்ன பார்த்து பேசுங்க, என் தலைவரை பார்த்து பேசுங்க. தலைவன் வர மாட்டீங்க. தலைவனா எவன் உலகத்துல தலைவனா? நான் தலைவர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. ஊரு சொத்து ஏமாத்தி தூள்றது தலைவன் வந்து. தலைவர் வந்து தலைவர் வந்த வயசுல நீ ரோட்ல நிக்கிற. இல்லன்னா உன்னை எல்லாம் தூக்கி கொண்டு வெளிய போட்டுருவாங்க. ஐயோ ஆமா தூக்கிலையா முழுசேல கரைச்சிரும். தலைவர் வந்து எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு அப்ப ஊடு கட்டி விட்டுறாரு தலைவர். அப்புறம் நான் கட்டி கொடுத்த வீட்ல இருந்து தங்கிருக்கேன். எங்க கட்சியில இருந்து கட்டி கொடுத்த வீட்ல இருந்து தங்கிருக்கீங்க நீங்க. ஊடு கட்டி கொடுத்தா அப்புறம் வீடு நீங்க இந்த புடவை யார் வாங்கி கொடுத்தது? ரொம்ப ஓவரா பேசுற. மாசத்துக்கு 4 புடவை அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. இந்த புடவை எப்படி வாங்கி கொடுத்த? நீ நிக்கிறது யார் இடம்? துணி இல்லாத கண்ணா அவன் தாயே வாங்கி கொடுத்தான். எங்க தலைவர் வாங்கி கொடுத்தாரு புரியுதா? எவன்யா தலைவன் தலைவன்ற அவன் பேர் என்னயா? பேரை எப்படி சொல்ல முடியும் எங்க தலைவர் பேரை? போயா
நீங்க காலங்காலமா நீங்க எங்களுக்கு தான் அடிமையா இருக்கணும். நீங்க போயா எங்களுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு மட்டும் ஓட்டு யார் போடணும். அவன் ஏழுக்கு இது கொடுத்துக்கிறானா? ஐயா வேற யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது. யாருயா? எங்க தலைவருக்கு மட்டும் தான் நீங்க ஓட்டு போடணும். வேற யாரு வந்தாலும் நாங்க அரசியல்ல உட்கார விட மாட்டோம். உன்னாட்ட 48 பேர் சொல்லு, என் பிகில் வந்தா எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் ஆட்சியில உட்கார விடாம கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்க. ஐயே, நீ அங்க கொடுத்துன்னு வச்சுக்க, உங்களுக்கு நாங்க ஆப்பு நீங்க வச்சிருக்கோம். ரிவீட் வைப்பீங்க பாப்போம். போயா பாத்துருவோமா? நீ எந்திரி பேசுறீல்ல, எங்க தலைவருக்கு எந்திரி பேசுறீல்ல. எங்க தலைவர் இப்ப குழப்பத்துல இருக்காரு. ஐயா, அந்த குழப்பம் திரும்பி வந்தவன என்னென்ன பண்ணுவாரு பாருப்பா. தலைவன் மொண்டாட்டிக்கு தலைவனுக்கு காசு இல்லாத பிச்சை எடுக்க சொன்னானா? அவன் மொண்டாட்டிக்கு இது வந்து நீங்களா கொடுக்குற அன்பளிப்பு. போயா, அவன் ஒரு பிச்சைக்காரவன், நீ ஒரு அதுக்குன்னு ஓடியாந்துக்கிற கேடு பாரு, பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் சொன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவன் ஒரு டகுலுனா நீ ஒரு நீ டகுலு. ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம கட்சியை மதிக்காம பேசிட்டு இருக்க. உன்னை கட்சி விட்டு தூக்குறேன். போயா, உன் கட்சியும் சரி நீயும் சரி. உன்னை கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து தூக்குறேன். உன்னை போயான்ற போனா போதும். மகளிர்ல இருந்து ஒரு இதுல சேர்த்திருக்கேன். நான் சும்மா தூக்குறேன். சேர்த்துக்கிறேன். உன்னையும் தூக்குறேன். இனிமே நம்ம கட்சிக்கு வரக்கூடாது. இந்த ஏரியாவுல புடவை கொடுப்போம்ல. நாங்க போடலனாக்கா இந்த ஏரியாவுக்கு நீ வர முடியாது. இங்க பாரு, இந்த புடவை நாங்க போடலனாக்கா உன் ஏரியால உனக்கு ஒண்ணுமே வேலை கிடையாது. இங்க பாரு, இந்த புடவை வாங்க வருவே இல்ல, புடவை பாக்ஸ், புடவை பாக்ஸ். அந்த தலைவன் கொடுத்ததான் புடவை கட்டுறமா? ஆமா, நாங்க கொடுத்த புடவை தான் கட்டுறீங்க நீங்க. அடிச்சு போடுவோம்டா, அதுக்கு மேல மரியாதையே இல்ல. நாங்க கொடுத்த புடவை கட்டுறீங்க, நாங்க கொடுத்த பாவாடை கட்டுறீங்க. தலைவன் எல்லாமே தலைவர் கொடுத்ததுதான். என்னட்டு பேசியா? தலைவன் மொண்டாட்டிக்கு பிறந்த நாளுக்கு யாரு பிச்சை எடுக்க சொல்லிக்கிறானா? நீ அவன் ஒரு தலைவனாயா? அப்படிதான் நாங்க ஆண்டாடு காலமா வாங்கிட்டு இருக்கோம் வசூல். பிச்சை எடுத்து உங்களை போய் என்ன பிறந்த நாள் கொண்டாட சொன்னாங்களா? ஆமா, எங்க தலைவர் பொண்டாட்டிக்கு நம்ம 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 ஜென்மம் நம்ம செய்யணும். வச்சிருந்தா ஒண்ணு சுருகு பண்ணி சாவலாயா? இங்க பாரு, நீ பேச்சு வித்தியாசமா பேசிட்டு இருக்க. போயா, தம்பி, என்ன அப்படி ஆயி போச்சு நம்ம கடைசில? தலைவன் வந்து ஊருக்கே இது செய்யறோம்னா, அவன் மொண்டாட்டிக்கு பிச்சை எடுத்துட்டு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறான். அவன் கேடு கட்ட பாரி என்னயா அவன் ஜாதி? பைத்தியக்காரன் சொல்ற நீ? பைத்தியக்காரன் லூஸ் ஐயா அவன். நாங்கெல்லாம் கௌரவமா ஆளுங்க. அதனால நாங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு கம்பீரமா நிக்கிறோம். நீங்க பாருங்க, கூனி குருவி போய் நிக்கிறீங்க. யாருடா இதுக்கு மேல நீ அடி வாங்கி போ பாருடா. பாரு, இந்த வேற இந்த தண்ணி விழுவுதுல, அதுக்கு சமம் நீங்கலாம். போயான்றேன். ஓயா வாயா பேசாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போடான்றேன். ஓட வர பேசினா போறோம். பாத்துட்டு ஒன்னையும் நம்ம பாத்துக்கலாமா? என்னவா வந்து எங்களை பிச்சை எடுக்கறான் எங்களை. நாங்க பிச்சை எடுக்குது. இது நிதி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? திரள் நிதி. திரள் நிதி. நீங்க கட்சிக்காக கொடுக்கிற காசுக்கு வந்து இவன் குடுக்குற வட்டி காசு, நாங்க குடுக்குற காசையே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீ வெளியே வரலாம். இனிமே நாங்க ஆட்சிக்கு வராத வரைக்கும் நீங்க எல்லாம் உள்ளே கிடக்கணும். உள்ளே இருக்கிறியா? பட்டுச்சுப்பா, கண்ணத்தை அடிச்சு வச்சுக்கோவே. ஆமா, உனக்கு உடம்பு ஊறுத்து போ. உடம்பு ஊறலாமா? போடான்றேன். ஓட வர பேசினா உனக்கு தான் சொல்றேன். வச்சிரமா உன்னை வச்சிரமா. போடான்றேன்.